வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டே ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மதுரை ஸ்பெஷல் கறி வடை. மதுரை சைடு ஈவினிங்ல ஒரு சில ரோட்டோர கடைகள்ல இந்த வடை கிடைக்கும். ரொம்ப ஒரு சில இடங்கள்ல தான் கிடைக்கும். ஆனாலும் அந்த வடைக்குன்னு ஒரு தனி ஃபிளேவரோ டேஸ்டும் இருக்கு. அதை எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கறி வடை செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, மட்டன் 1/4 கிலோ, அதோட 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். 1 to 1.5 hours வரைக்கும் நல்லா ஊறணும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு 1 டீஸ்பூன் போடுறேன். தேவைப்பட்டா அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா மேரினேட் ஆகட்டும். 1/2 hour மேரினேட் ஆன மட்டனை வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணது அதை இதோட சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, ஜஸ்ட் அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நம்ம முதல்ல உப்பு காரம் எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். மட்டன் வந்து ஒரு 3 to 4 விசிலில் நல்லாவே குக் ஆகிடும். ப்ரெஷர் அடங்கினோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் வந்து தண்ணி இருக்கு. ஸோ நான் திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி இந்த தண்ணியை நல்லா சுண்ட வச்சுக்க போகிறேன். நம்ம வெறும் பீஸ் மட்டும் எடுக்கலாம். பட் இந்த எசன்ஸ் எல்லாமே, மட்டனோட எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில தான் இறங்கியிருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் வராது. ஸோ அதனால இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டட்டும். தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இதுவும் நல்லா சுண்டணும். மட்டன் தண்ணி இல்லாம நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கணும். நம்ம இதை இந்த அளவுக்கு கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கணும். அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா. ஆல்ரெடி மட்டன்ல வந்து மிளகுத்தூள் எல்லாம் போட்டு தான் குக் பண்ணிருக்கோம். நம்ம கடலைப்பருப்பு போடுறப்போ கொஞ்சம் காரம் இன்னும் அதிகமா தேவைப்படும். அதனால மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்ததா அதே மிக்ஸி ஜார்ல நான் வந்து வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, அப்புறமா சோம்பு எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை ஒரே ஒரு வாட்டி கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஒரே ஒரு வாட்டி சுத்தி கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஊற வச்ச கடலைப்பருப்பை இதுல சேர்த்துக்க போறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம பருப்பு சேர்த்துட்டு கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். இதோட நம்ம தனியா எடுத்து வச்ச கடலைப்பருப்பும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா பொடியா நறுக்கின வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு, மட்டன் நம்ம வந்து அரைச்சது, வெங்காயம் எல்லாமே நல்லா கலந்துருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இல்ல ஜஸ்ட் ஒரு உருண்டை எடுத்து வடை மாதிரி தட்டிக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் காய வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயணும். காய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம். ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். மட்டன் வந்து ஆல்ரெடி குக் பண்ண மட்டன் தான். இப்போ ஒரே வேலை வந்து அது நல்லா மொறுமொறுன்னு ப்ரௌன் ஆகி வெளியே வரணும். அவ்வளோதான். உள்ள வரைக்கும் நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். ஸோ இந்த எண்ணெய் வந்து நுர மாதிரி பொங்குது இல்லையா, அது வந்து கிராஜுவலா கம்மியாயிடும். அதுக்கப்புறமா நம்ம வடை வெளியே எடுத்துடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வடை வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கறி வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.